ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தொலைஞ்சு போயிருந்தாலோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஒரு நம்பரை வாங்கியிருக்கீங்க, அந்த நம்பரை நான் ஆதாரில் லிங்க் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் 2 வெப்சைட்டில் பண்ணலாம். உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அட்ரஸ் சேஞ்சாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 2 வெப்சைட்டில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உதாய் வெப்சைட், அதாவது UIDAI அப்படிங்கிற உதாய் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கினதுக்கப்புறமா உங்களுடைய பழைய ஆதார் கார்டை டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நியரஸ்ட்டில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா அங்கே போய் நீங்கள் கைரேகை வச்சு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இது. பட் இதில் சிக்கல் என்னன்னா, உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்கறது மூலயமா அவங்க நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை உருவாக்கி கொடுக்குறாங்க. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் மொபைல் நம்பர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளுடைய கைவிரல் ரேகையை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஆன் த ஸ்பாட்லேயே நம்மளுடைய மொபைல் நம்பரையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஆதாரில் என்ன நம்பர் லிங்க் ஆகிருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் இந்த ஸ்பாட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய பழைய மொபைல் நம்பரானது தேவையில்லை. இந்த செகண்ட் ஆப்ஷன் மூலயமா நம்ம எப்படி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ப்ரௌசரில் என்ன பண்ணணும்னா, IPPB ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட உள்ள எந்த ப்ரௌசர் வேணுமாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் தான் வரும். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. லோடிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னர் பேஜ் இது போல தான் இருக்கும். ஓகேவா? இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஆப்புமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கலாம். எப்படி டெஸ்க்டாப் சைட் மாற்றணும்னா, சைடில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், ஐகான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல கீழே பாருங்கள் டெஸ்க்டாப் சைட்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கட்டாக இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது டெஸ்க்டாப்ஸில் நம்ம பார்க்குற மாதிரியே பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுறாங்க பாருங்க, அப்டேட் மொபைல் நம்பர் இன் யுவர் ஆதார். அதாவது உங்க ஆதாரில் உள்ள மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. அப்படியே இந்த சைட் பாருங்க, கெட் ஆதார் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஆதார் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க ரெக்யூர் பண்ற டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டும் பிளஸ் ஆதார் டீடைல்ஸ். அதாவது பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் டீடைல்ஸும் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. இது எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு மேலே பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பாருங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹைபன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு IPP கஸ்டமர் பிளஸ் நான் IPP கஸ்டமர்ஸ் 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நான் IPP கஸ்டமர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சும்மா டச் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்து பேக் போயிடும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நான் IPPB கஸ்டமர் அப்படிங்கிறத நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 2 சப்டிவிஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஒன்று தான் டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம இது மூலயமா தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய ஆதார் எண்ணில் மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியூ அக்கௌண்ட், நீங்கள் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் ஆதார் ATM நீங்கள் வாங்கிக்கலாம், பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆதார் மொபைல் அப்டேட் பண்ணிக்கலாம், சில்ட்ரன்ஸ்க்கு ஆதார் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் அண்ட் கோல்டு லோன், வெசிக்கல் லோன்ஸ், இது மாதிரி எனி லோன்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் எதுனா, ஆதார் அண்ட் மொபைல் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அந்த ஆப்ஷன் படி தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டில் நம்மளுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புதிய நம்பரை அதில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம இது மூலியமாக தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் டிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் மொபைல் அப்டேட். நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதே போல டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் 1 by 1 நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபில் பண்ணிட்டு வர வேண்டியதான். நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க.
சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்குன்னா லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போலயே கொடுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸையே நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது இல்லை, ஏன்னா நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் அவங்க வந்து உங்களை வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ண வருவாங்க. அப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அவங்க உங்களை வந்து மீட் பண்ணக்கூடிய அட்ரஸ் எங்கேயோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ரெண்டுலையுமே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பின்கோட் மூலயமா தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க போகிறீங்க. உங்கள் போஸ்டல் பின்கோட் நம்பரை நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் செலக்டான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. எனக்கு மங்களூர் பஜார் எஸ்ஓ அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் அங்கே தான் நான் அப்பாயின்மெண்ட் வாங்க நான் விருப்பப்படுறேன். ஸோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிங்க்டு ஐபிபி பிரான்ச் டிவிஷன்ஸ் ரிஜியன்ஸ் சர்க்கிள்ஸ் ஸ்டேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து அப்டேட் ஆகி நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஆதார் மொபைல் நம்பர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஐ அக்ரி அப்படின்ட்டு அந்த பாக்ஸை நீங்கள் ப்ளூ டிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் 4 டிஜிட்ஸ் நம்பரையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் கீழே உள்ள டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னா உங்களுடைய பின்கோட் போஸ்டல் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க. கீழே பாருங்கள், இந்த பக்கத்தில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சப்மிட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் சப்மிஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம கொடுத்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட், அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்நேரம் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஆனது போயிருக்கும். இப்போது உங்கள் ஏரியா போஸ்ட் மேனோ அல்லது போஸ்ட் விமனோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு இந்த டைம் அப்பாயின்மெண்ட் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த டைம் அவங்க என்ன டைம் சொல்கிறாங்களோ டைம் டேட் சொல்கிறாங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் வீட்லேயே இருந்தால் போதும். அவங்களே நேராக உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வந்து உங்களுடைய கைரேகையை அவங்களுடைய பயோமெட்ரிக் மிஷினில் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பரை அவங்களே அந்த டைம்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எப்படி வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.